ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இரு நாடுகள், ஒரு வரலாற்று பகை. நீண்ட காலமாக காத்திருக்கும் ஒரு கேள்வி. இந்தியா மற்றும் பாகிஸ்தான், யார் இராணுவத்தில் வல்லமை வாய்ந்தவர்கள்? யார் பாதுகாப்பிலும் தாக்குதலிலும் மேலோங்கி நிற்கின்றனர்? இன்று நம்மால் தான் தீர்மானிக்க முடியும் உண்மை யார் பக்கம் என்பதை. நான் உங்கள் குணரத்ன மாரமணன். இன்று நாங்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இராணுவங்களை பற்றி பார்க்க போகின்றோம். உண்மையில் யார் உண்மையான சிங்கம்? பாருங்கள் பார்க்கலாம். இந்திய இராணுவம் உலகின் 4வது மிகப்பெரிய இராணுவமாகும். சுமார் 14 லட்சத்துக்கு மேற்பட்ட படையணி வீரர்கள், ஆயிரக்கணக்கான யுத்த வாகனங்கள், விமானங்கள் மற்றும் கப்பல்களை கொண்டது இந்திய இராணுவம். ரஃபேல், சுக்கோய், தேஜஸ் போன்ற மிக பிரம்மாண்டமான போர் விமானங்கள், அதேபோல அக்னி, பிரம்மோஸ் போன்ற மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள், விண்வெளி தொழில்நுட்பத்திலும் உள்ளூர் இராணுவ முயற்சிகளிலும் இராணுவ தயாரிப்புகளிலும் பலம் பெற்று விளங்குகின்ற ஒரு இந்திய இராணுவம். அந்த வகையில் பார்க்க போனால் இந்தியா இன்று தன்னைத்தானே உருவாக்கி கொண்ட ஒரு சக்திமிக்க நாடாக இந்த பிராந்தியத்தில் வளர்ந்து நிற்கின்றது. மறுபுறம் பாகிஸ்தானும் சளைத்ததல்ல. பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் உலகில் 6வது மிகப்பெரிய இராணுவமாகும். சுமார் 6 லட்சம் வீரர்கள் ஆக்டிவாக இருக்கிறார்கள். அதே நேரம் சீனா மற்றும் துருக்கி போன்ற நாட்டு இராணுவத்தினருடைய ஒத்துழைப்பும் பாகிஸ்தானுக்கு நிறையவே இருக்கின்றது. பாகிஸ்தானிடம் சக்திமிக்க JF-17 தண்டர் போர் விமானங்கள் இருக்கின்றது. அதே நேரம் பாகிஸ்தானிடம் சாகின், பாபர் என்கின்ற அணுசக்தியை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள் இருக்கின்றது. அதே நேரம் பாகிஸ்தானிடம் சில வலுவான சிறப்பு படையணிகளும் இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கின்ற உள்நாட்டு பிரச்சினைகள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் தன்னிறைவில்லாத உற்பத்தி போன்றவைகள் தற்பொழுது பாகிஸ்தானை பலவீனமான ஒரு நாடாக மாற்றி இருக்கின்றது. தற்பொழுது நாங்கள் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சில நேரடியான விடயங்களில் ஒப்பிட்டு பார்க்கலாம் நண்பர்களே. இராணுவ வீரர்கள் என்று வருகின்ற போது பாகிஸ்தானிடம் 6 லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிடம் 14 லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். அதேபோல பாகிஸ்தானிடம் டேங்கிகள் என்று பார்க்கின்ற போது 2800க்கும் மேற்பட்ட டேங்கிகள் இருக்கிறது. ஆனால் இந்தியாவிடம் 4800க்கும் மேற்பட்ட டேங்கிகள் இருக்கின்றது. போர் விமானங்கள் என்று பார்க்கின்ற போது இந்தியாவிடம் ராஃபேல், சுக்கோய் போன்ற போர் விமானங்களும், பாகிஸ்தானிடம் JF-17 மிராஜ் போன்ற போர் விமானங்களும் இருக்கின்றன. பாகிஸ்தானையும் இந்தியாவையும் பொறுத்தவரை 2 நாடுகளும் அணு ஆயுத ரீதியாக மிகவும் பலம் வாய்ந்த நாடுகள். பலருக்கும் தெரியாத ஒரு விடயம், உண்மையில் இந்தியாவை விட பாகிஸ்தானிடம்தான் அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கின்றது. பாகிஸ்தானிடம் 165 அணு ஆயுதங்களும் இந்தியாவிடம் 160 அணு ஆயுதங்களும் இருப்பதாக கூறப்படுகின்றது. பாதுகாப்புத்துறை சார்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்தியா $76 பில்லியன் தனது பாதுகாப்பிற்காக செலவு செய்கின்றது. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் வெறும் $10 பில்லியன் மாத்திரம்தான் ஒவ்வொரு வருடமும் தனது பாதுகாப்பின் பொருட்டு செலவு செய்கின்றது. அதே நேரம் வெளிப்படையான இராணுவத்தை காட்டிலும் உளவுத்துறைகளின் தாக்கமே பல நேரங்களில் பல்வேறு விதமான முடிவுகளில் பல்வேறு விதமான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. 2 நாடுகளினுடைய உளவுத்துறைகளும் மிகவும் வலுவானவைதான். ஆனால் உள்நாட்டு குழப்பங்கள் காரணமாக தற்பொழுது பாகிஸ்தானுடைய ISI பலவீனப்பட்டு நிற்கின்றது என்றுதான் கூற வேண்டும். பயங்கரவாத ஒழிப்பு, வெளிநாட்டு நடவடிக்கைகள் போன்றவற்றில் ரோவினுடைய பயன்பாடு அல்லது ரோவினுடைய செயற்பாடுகள் அபரிதமானவை. அதேபோல பாகிஸ்தானுடைய ISIயை பொறுத்தவரை ஆப்கானிஸ்தான் முதல் தாலிபான்கள் வரை தாக்கங்களை வடிவமைத்த ஒரு உளவு அமைப்பு தான் இந்த ISI. இந்தியாவினுடையதும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்புகள் ஒன்றுக்கொன்று சளைத்ததல்ல. அதேவேளை இந்தியாவை பொறுத்தவரை செயற்கைக்கோள்கள் கண்காணிப்பு, அது நேரம் தானாக இயங்குகின்ற போர் விமானங்கள், 3 நிலைகளிலும் அணு தாக்குதல், அதாவது அணுகுண்டு தாக்குதலுக்கு தன்னை எப்பொழுதும் தயார் நிலையில் வைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான நாடு. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அது சீனாவின் தொழில்நுட்பத்தில் அதிகமாக சார்ந்திருப்பதாக தெரிய வருகின்றது. சொந்தமாக இராணுவ தளவாடங்களையோ அல்லது தொழில்நுட்ப கருவிகளையோ உருவாக்குகின்ற முயற்சிகள் தற்பொழுது பாகிஸ்தான் இராணுவத்தில் அல்லது பாகிஸ்தானிடம் குறைவாக இருப்பது தெளிவாக தெரிகின்றது. பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தானிடம் தற்பொழுது சில புதிய வகை நவீன ட்ரோன்கள் பாவனையில் இருந்தாலும்
அவை கூட சீனா மற்றும் துருக்கி போன்ற தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவையாகத்தான் தெரிகின்றது. அதேவேளை இரண்டு நாடுகளினுடைய கடற்படை சார்ந்து பார்க்கின்ற போது இந்தியாவினுடைய கடற்படை சக்தியானது மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பதாகத்தான் தெரிகின்றது. குறிப்பாக இந்தியாவினுடைய INS விக்ராந்த், அடுத்ததாக விக்ரமாதித்யா போன்ற விமானந்தாங்கி கப்பல்கள் இந்தியாவினுடைய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த கடற்படை கலங்கள் என்றே கூற வேண்டும். அதே நேரம் இந்தியாவிடம் அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றது. விமானப்படைகள், சாகச படைகள் என்று இந்தியாவிடம் வலுவான ஒரு கடற்படை இருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை இவை மிகவும் வறியதாகவே தென்படுகின்றது. வெறும் சிறிய படைகள் தான் இருக்கின்றன கடற்படையை பொறுத்தவரை. அதாவது அதே நேரம் விமானம் தாங்கி கப்பல்கள் பாகிஸ்தானிடம் ஒன்று கூட இல்லை. ஆனால் பாகிஸ்தானிடம் முதன்மையான ஒரு துறைமுக பாதுகாப்பு இருக்கின்றது. இந்த இரண்டு நாடுகளும் வரலாற்றியல் ரீதியாக பல போர்களில் ஈடுபட்டிருக்கின்றது. குறிப்பாக 1947, 1965, 1971, 1999 ஆண்டுகள் என்று மொத்தமாக 4 முறை நேரடி போர்களில் இந்த பாகிஸ்தானும் இந்தியாவும் ஈடுபட்டிருக்கின்றது. இவற்றில் இந்தியா மிகவும் அபரிதமான வெற்றிகளை பெற்றிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக 1971 ஆண்டு இடம்பெற்ற அந்த போரில் இந்தியா நேரடியாக பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் என்ற ஒரு நாட்டை உருவாக்கியது. அதேபோல கார்கில் போரை குறிப்பிட வேண்டும். இந்த போரில் இந்தியா தனது வெற்றியை மிகவும் உறுதியாக பதிவு செய்தது. இந்த இரண்டு நாடுகளுக்கும் இருக்கின்ற சவால்கள் என்று பார்க்கின்ற போது இந்தியாவை பொறுத்தவரை நீண்டகால தீர்மானங்கள் எடுக்கப்படுவது என்பது மிகவும் தாமதமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. அதே நேரம் எல்லை பிரச்சனைகள், சீனா, பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் என்று தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் இந்தியாவுக்கு எல்லை பிரச்சனை இருக்கின்றது. அதேவேளை பாகிஸ்தானில் இருக்கின்ற சவால்கள் என்று பார்க்கின்ற போது பாகிஸ்தானுக்கு மிக பெரும் சவாலாக இருப்பது தற்பொழுது பயங்கரவாத குழுக்களின் செயற்பாடுகள். அதே நேரம் தற்பொழுது அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் குழப்பம் மற்றும் வெளிநாட்டு நிதி சார்பு செயற்பாடுகள் அந்த நாட்டில் மட்டப்படுத்தப்பட்டு குறைந்திருக்கின்ற தன்மை, வேலைவாய்ப்பு, பொருளாதார ஸ்திரமின்மை போன்ற காரணங்களால் இன்று பாகிஸ்தான் தடுமாறிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்தியாவோ இன்று பொருளாதார ரீதியாக மிகவும் வலுவான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை கூற வேண்டுமாக இருந்தால் ஒரு நாடு நிமிர்ந்து நிற்பதற்கு அதற்கு பின்னால் நின்று காவல் காக்கும் வீரர்களின் வீரமும் நவீன ஆயுதங்களின் சக்தியும் மிகவும் முக்கியமானது. ஆனால் அமைதி நிலவுவதே உண்மையான வெற்றியாகும். போர் வந்தால் யார் ஜெயிப்பார் என்று கேட்காமல் போர் இல்லாமல் அமைதியை நிலைநாட்ட யார் முயற்சி செய்கின்றார் என்பதே முக்கியமான கேள்வியாகும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இது தொடர்பான கருத்துக்களை நிச்சயமாக கொமெண்டில் பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.